வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா எக்ஸல் 100 BS6 வண்டி கம்ப்ளைண்ட் வந்து என்ன அப்படின்னு சொன்னோம்னா ரன்னிங் ஆஃப் கம்ப்ளைண்ட் இருந்துச்சு. இது வந்து IAG பாக்ஸில் வந்து கம்ப்ளைண்ட் இருந்தது. இந்த IAG பாக்ஸில் வந்து என்ன கம்ப்ளைண்ட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா, அதாவது இக்னேஷனுக்கு வரக்கூடிய லைன் வந்து ஃபால்ட்டு. அதாவது என்ன தான் வந்து நமக்கு வந்து BS6 இருந்தாலும் ECU கூட தனியாக இருந்தாலும் இந்த நமக்கு வரக்கூடிய இந்த IAG ஸ்டார்டரில் வந்து இந்த 2 க்ரீன் கலர் ஒயர் இருக்கு இல்லையா, இந்த 2 க்ரீன் கலர் ஒயரில் தான் வந்து இக்னேஷன் வந்து எப்போ ஆன் பண்ணணும் எப்போ ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சிக்னல் வந்து IAG ஸ்டார்டர்லேருந்து தான் போகும். இந்த IAG ஸ்டார்டர் ப்ராப்ளம் அப்படிங்கிறனால நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோம்னா, அந்த சிக்னல் வந்து கட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா வண்டி வந்து ரன்னிங் ஆஃப் ஆகும். அந்த கம்ப்ளைண்ட் வந்து இருந்தது. அதுக்காக தான் நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால் IAG ஸ்டார்டர் வந்து நம்ம வந்து வாங்கி மாட்டியிருக்கோம். இதுக்கப்புறமும் வந்து வண்டி வந்து ஓட்டி பார்க்கும்போது என்ன கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், வண்டியில் வந்து என்ன ஃபால்ட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, ஃபியூல் ப்ரெஷரு. இது வந்து எப்போ தெரியுது அப்படின்னு சொன்னோம்னா, வண்டி வந்து நல்லா வந்து ஹீட் ஆனதுக்கப்புறம் தான் ஃபியூல் ப்ரெஷர் வந்து கம்மியாகுது. மற்றபடி வந்து ஃபியூல் ப்ரெஷர் வந்து கம்மியாக மாட்டேங்குது. இப்போ வந்து இன்ஜின் வந்து நல்லா ஹீட்டில் இருக்குது, கை வைக்க முடியாத அளவுக்கு ஹீட்டில் இருக்குது. அதனால் வந்து நமக்கு வந்து கம்ப்ளைண்ட் வந்து தெரியுது. இது நம்ம வந்து வண்டியை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கரெக்டாக வந்து கொஞ்சம் ஹீட் ஆறுனதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழித்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஃபியூல் ப்ரெஷர் வந்து நமக்கு வந்து எப்பயும் போல் வந்து 45 PSI வந்துடும். வண்டி வந்து பக்காவாக ஓடும், ஸ்டார்ட் ஆகும், நல்லா இருக்கும். வேணாலும் நான் காமிக்கிறேன். நான் இப்போ வந்து வீடியோ வந்து கட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து வந்து ப்ரெஷர் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். இப்போ வந்து வண்டி வந்து கரெக்டாக வந்து நிப்பாட்டி ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. சாவி ஆன் பண்ணு. இப்போ பார்த்தா தெரியும் ப்ரெஷர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஏறும். வண்டி ஸ்டார்ட் பண்ணு. இப்போ பார்த்தாலே தெரியும் வண்டி ஸ்டார்ட் ஆன உடனே படிப்படியாக அதோட கேஜ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறும். ஏறுறதை பார்த்தாலே தெரியும். இப்போ அது வந்து 2 பாருக்கு போயிடுச்சு. அடுத்து வந்து 3. இதுதான் இந்த வண்டியில் வந்து கம்ப்ளைண்ட்டு. அந்த இதை வாட்ச் பண்ணோம்னா தெரியும். கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறும், திரும்ப கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கும், திரும்ப கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறும், திரும்ப கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கும். இப்படியே வந்து மாற்றி வந்து கம்ப்ளைண்ட் வந்து வர்றதுனால வண்டி வந்து என்ன ஆகுதுன்னா அந்த ரன்னிங் ஆஃப் கம்ப்ளைண்ட் வந்து வருது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு வந்து 3 கிட்ட போயிடுச்சு. கிட்டத்தட்ட வந்து 40 PSI வந்து போயிடுச்சு. இந்த வண்டியில் வந்து ப்ராப்ளமே வந்து இதுதான். என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் அந்த கரெக்டாக இப்போ வந்து நமக்கு என்ன அளவு தேவையோ அந்த அளவு கரெக்டாக வந்து வந்துருச்சு. இப்போ வண்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 கிலோமீட்டர் பக்காவாக நல்லா ஓடும், எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. அடுத்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நல்லா கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அப்படியே கொஞ்சமாக ப்ரெஷர் வந்து கீழே இறங்கி ஒன்றுக்கே வந்து நின்றுடும். அதனால் வண்டி வந்து அடைச்சிட்டு வண்டி வந்து மூவ் ஆகாது. இதான் அந்த வண்டியில் வந்து பிரச்சனை. இப்போ வந்து எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பர்மனெண்ட்டாக நமக்கு வந்து வரக்கூடாது அப்படின்னு நினச்சோம்னா நமக்கு வந்து ஃபியூல் பம்ப் அசம்பிளி தான் வந்து மாற்றணும். ஆல்ரெடி வந்து கஸ்டமருக்கு வந்து IAG யூனிட்டும் போயிடுச்சு. அது ஒரு 7,000 ரூபாய் செலவு. இது போக இது பார்த்தோம்னா இது வந்து ஒரு 4,900 போல் வரும். கிட்டத்தட்ட ஒரு 5 ரூபா போல் ஃபியூல் பம்ப் வரும். கஸ்டமர்கிட்ட கேட்கணும் மாட்டுறாங்களா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். மாட்டினாங்கன்னா ஓகே, தொடர்ந்து நான் வீடியோவில் வந்து பார்க்குறேன். அவங்க புதுசு மாட்டினாங்கன்னா காமிக்கிறேன். இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த வண்டியில் வந்து ஃபியூல் பம்பை மட்டும் வந்து கழட்டிட்டு நல்லா ப்ரெஷர் வந்து வர மாதிரி க்ளீன் பண்ணியிருக்கோம். அதாவது உள்ளே இருக்கக்கூடிய வால்வுகள், ஒன்வே வால்வு எல்லாமே வந்து பக்காவாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு பெட்ரோல் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு, இதுக்கப்புறமா நம்ம இந்த ஃபியூல் பம்பில் வந்து இந்த டியூப் கனெக்ட் பண்ணுற இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உள்ளே வந்து ஒரு ஸ்க்ரூ இருக்கும். இந்த ஸ்க்ரூ தான் வந்து ப்ரெஷரை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். மற்ற பம்பில் வந்து இதில் வந்து வெள்ளையாக வந்து ஒரு க்ளூ வச்சு இதை வந்து மறைச்சிருப்பாங்க. அதை வந்து நம்ம வந்து லைட்டாக வந்து சுரண்டி எடுத்துகிட்டு உள்ளே பார்த்தோன்னா ஒரு ஸ்க்ரூ இருக்கும். அந்த ஸ்க்ரூ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா டைட் வச்சோம்னா ப்ரெஷர் கம்மியாகும். அதை லூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ப்ரெஷர் வந்து அதிகமாகும். அது மாதிரி நான் வந்து கரெக்டாக வந்து 45 PSI வர்ற மாதிரி இதை வந்து கரெக்ட் பண்ணி, அதாவது இந்த டியூனிங்கை வந்து கரெக்ட் பண்ணி வச்சுட்டு கிட்டத்தட்ட வந்து 2 நாளாக வண்டியை வந்து ஓட்டி பார்த்துக்கிட்டு இருக்கேன். பக்காவாக இருக்குது. ரன்னிங் ஆஃப் கம்ப்ளைண்ட் வந்து எதுவுமே வரல. ஏற்கனவே வந்து IAG பாக்ஸும் மாற்றிருந்தோம். இது போக இதையும் க்ளீன் பண்ணிவிட்டு நமக்கு வந்து EOT வந்து கொஞ்சம் அப்நார்மலாக இருந்துச்சு. திடீர்னு வந்து தவறுதலான சிக்னல் வந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் வந்து ஒரு EOT நான் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபியூல் பம்பு க்ளீன் பண்ணி போட்டதுக்கப்புறம் இப்போ 2 நாளாக வச்சு கையில் வச்சு நான் வந்து ஓட்டிக்கிட்டு இருக்கேன். வண்டி வந்து பக்காவாக இருக்குது. இதில் கம்ப்ளைண்ட் வந்து என்னன்னு சொல்லி பார்த்து அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஒன்று IAG பாக்ஸும் ரன்னிங் ஆஃப் கம்ப்ளைண்ட்டுக்கு வந்து IAG பாக்ஸும் வந்துச்சு. அதே மாதிரி வந்து ஃபியூல் பம்பும் வந்துச்சு. ரெண்டையுமே வந்து பக்காவாக வந்து க்ளியர் பண்ணி அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.